ನನ್ಬರ್ಗಳಿಗೆ ವಣಗೋಣ ವೆಂಕಟ್ ಇದು ಶೀಪ್ ಅಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட சென்னை மாதவரத்துலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நெல்லூருக்கு பக்கத்தில், அதாவது நெல்லூர்லேருந்து சென்னை நோக்கி வரும்போது ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருப்பதியில் இருக்குதுன்னு சொன்னாலும் திருப்பதியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. சென்னையிலேருந்து வர்றவங்க நெல்லூர் பஸ் ஏறினீங்கன்னு சொன்னால் கூடூர் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கணும். கூடூர் பைபாஸ்லேருந்து, அதாவது ஒரு சர்க்கிள்னு சொல்லுவாங்க, கூடூர் வந்து பஜாருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிளுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட்டு திரும்பி வந்தால் இந்த சந்தை. அந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி விட்ருங்க சார், அது அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். கூடூர் சர்க்கிளுக்கு முன்னாடி பிரிட்ஜு ஆண்ட கொஞ்சம் இறக்கி விட்ருங்க சார். வரகலி சீல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. வரகலி சீல் ரோடு, அந்த பிரிட்ஜ் ஆண்ட கொஞ்சம் இறக்கி விட்ருங்க. சந்தைக்கு போனோம்னு சொன்னால் இறக்கிடுவாங்க பஸ்ஸிலலாம். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் சந்தை. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகளுக்கு இது ஃபேமஸ்ஸு. ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன குட்டிகள்லேருந்து பெரிய குட்டிகள்லாம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி, கறி குட்டிகள் மாதிரி இருக்கும். ஜோடி 30,000க்கு மேலே கூட இங்கே கிடைக்கும். அதே மாதிரி சின்ன குட்டிகள் கிடைக்கும். அந்த சின்ன குட்டிகள்னு சொன்னால் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த சின்ன குட்டிகள்ன்றது வந்து 12,000, 12,500, 13, 13,500 அந்த மாதிரி கிடைக்கும். இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் நம்ம மொத்தமே காலி ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. இப்போ இந்த குட்டிகள் மட்டும்தான் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி காட்டின மாதிரி அந்த பெரிய சைஸ் குட்டிகள் நிற்கிது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது ஒரு 7 குட்டி நிற்கிது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த குட்டி நிற்கிது இல்லையா, அது வந்து அவங்க வளர்க்குறதுக்காக வாங்கின குட்டி. அதே இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து குட்டிகள் இல்லை, காலி ஆகிடுச்சுன்னு ஒன்று அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. இது எவ்வளோக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, 30,000 சொல்லின்னு இருக்கிறாங்க ஜோடியை. அவங்க ஒரு 23, 22 அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு விற்கிறாங்க. வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது தெரியாது. சரி வந்தாச்சே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. சந்தையை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் நிற்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி எடுக்கலாம், ரேட்டு குறையும். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரேட்டு கூட தான் இருக்கும். இது சீசனுன்றதுனால இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் வெளியிலேயே நம்ம குட்டி எடுத்து கொடுக்குறோம். வில்லேஜ்லேயே தேவைப்படுறவங்க புக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் குட்டி வீடியோ அனுப்புவேன். ஒரு குட்டிக்கு 100 ரூபா புக்கிங்கு. புக் பண்ணிட்டீங்கன்னா நான் இது அனுப்புவேன். ஒரு 30 குட்டி 40 குட்டி அந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு வந்து புக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆளை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு, அதாவது உங்கள் ரூட்லேயே யாராவது புக் பண்ணாங்கன்னா அவங்களே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறீங்க, நான் எனக்கு குட்டி வேணும் யாராவது கேட்டால் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த நம்ம குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை சொல்ல முடியாது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் அதை நம்ம நோட் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா சொல்கிறவங்க திரும்ப வேறு எங்கேயாவது எடுத்துடுறாங்க, அப்புறம் வந்து வேணான்னுவாங்க. நம்ம இன்னொருத்தரை கன்ஃபார்ம் பண்ணி பேசி வச்சோன்னா அது அவங்க வந்து சிரமப்படுறாங்க. என்ன சார் சொன்னீங்க, அப்புறம் அவர் வரலான்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த கம்மியான குட்டி எடுக்கிறவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. ఇది తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉందని చెప్తే కూడా నెల్లూరు దగ్గర ఉంది. ఈ సంత సాగుడు పిల్లలకి ఫేమస్. సాగుడు పిల్లలు ఇక్కడ దండిగానే దొరుకుతాయి. 11, 12, 13 కిలోల నుంచి చిన్న పిల్లల నుంచి 30, 35 దాకా సాగుడు పిల్లలే ఉంటాయి. ఇక్కడ జత 35,000 దాకా కూడా ఉంటాయి. ఈ పిల్లలు కూడా 30,000 చెప్తున్నారు. అయితే ఈ పిల్లలు వచ్చి ఇక్కడ రెగ్యులర్గా అమ్మేవాళ్ళు కాదు, వీళ్ళు కావాలని తీసుకున్న వాళ్ళు. వీళ్ళు వచ్చి మళ్ళీ ఇక్కడ రీసేల్ చేస్తున్నారు. ఈడికి ఎంతకు ఎత్తినారని మనం తెల్ల 22, 23, 24 కూడా ఎత్తుండొచ్చు. ఇప్పుడు 30,000 చెప్తున్నారు ఈ పిల్లల్ని. ఈ పొద్దు రేట్లు జాస్తి అనేది పిల్లలే వచ్చినాయి, రాలేదని చెప్పిన వాళ్ళు. సీజన్ కాబట్టి జనం దండికి వచ్చినారు. ఈ ఒక 4-5 పిల్లలు నిల్చుంది. అది కాకుండా ఎంత 30,000 చెప్తా ఉన్నారు. ఇది ఈ బ్యాచ్లో పెద్ద పిల్లలే వచ్చినాయి. ఒక జత 30,000 దాకా చెప్పినారు, తక్కువేం చెప్పలా. ఇప్పుడు అవి వచ్చి పిల్లలు నిల్చుండాయి. అయ్యే
12,000 13,000 చెప్తున్నారు ఈ పిల్లల్ని. 13,000 చెప్తున్నారు, 12,000க்கு வస్తే இச்சேஸ்தரு. நண்பர்கள் இந்த குட்டிகளை 13,000 சொல்கிறாங்க, 12,000 வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சின்ன குட்டி, ஆனால் குவாலிட்டியான குட்டி. எல்லோரும் காப்பாற்ற முடியாது, அனுபவம் இருக்கிறவங்க காப்பாற்றலாம். இது ஒரு 6-7 குட்டி நிற்கிது. இதுலேருந்து நம்ம ஒரு 12 குட்டி எடுத்தோம் நம்ம 7,750ன்னு சொல்லிட்டு. எந்தக்கு கொண்டாருண்ணா இது? எந்தக்கு கொண்டாரு இப்போல்லாம்? 13,500ன்னு எடுத்துருக்குறாங்க. உண்டு. இது ஒரு சின்ன குட்டி. இது ஒரு பேட்ச் இருக்குது. இதில் நம்ம ஒரு 60 குட்டி எடுத்தோம். நம்ம கழிச்ச குட்டி தான் இதெல்லாமே. 60 குட்டி வந்து 13,150ன்னு சொல்லி எடுத்தோம். அந்த குட்டிகள் போக மிச்சம் இருந்த குட்டிகள் வந்து இன்னும் இருக்குது. அதில் ஏதாவது கொஞ்சம் விற்றாங்களா என்னன்னு தெரியல. இதுவுமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான், ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சின்ன குட்டி. எந்த கடத்தினார்னா? எந்த கடத்தினார்? 11,000 ఎంత చెప్తున్నాడా? 11,000 கேட்டுனுக்குறாங்க. அவர் 12,500 சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் முடியல. அது 11,000 కడుతున్నారు. 12,500కి 15,000 చెప్తున్నాడు. 12,000కి అయితే ఇచ్చేసేదానికి ఆయన ఉన్నాడు. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வாங்கி அடுத்து சேல்ஸ் பண்ணுறது. சின்ன ఎన్ని పిల్లలు అయ్యా? ఇప్పుడు ఎట్టుడింది మండి? భలే ఉడుక్కుడిందా? இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் ரேட்டு கேட்க முடியாது. இவங்க கடைசியாக நின்று போன குட்டிங்களில் 11,000 10,500 அந்த மாதிரி வாங்கி, அதாவது ரொம்ப பிடிச்சா இருக்கிறதெல்லாம் வாங்கி எதுவுமே வேறு சந்தைகளில் விற்கிறாங்க. இது திருப்பதி சந்தைக்கு மேக்ஸிமம் போகும். அதே மாதிரி தான் பழமுனேர், சித்தூர், அதுக்கப்புறம் சித்தூர் சைடு அந்த சாந்திபுரம், இந்த ராணிப்பேட்டை, இதுக்கு எல்லாமே இங்கேருந்து தான் போகுது. இங்கேருந்து குவாலிட்டியான குட்டிகள் வாங்கி போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் குட்டி நிற்கும் போது ரேட்டு குறையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இன்றைக்கி குட்டி நிற்கலை, இருந்தாலுமே சின்ன குட்டிக்கு கொஞ்சம் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. அந்த குட்டி, அதாவது இப்போ வண்டியில் ஒரு 100 குட்டி இருக்குன்னா மொத்தம் 80 குட்டி விற்றுட்ருக்கோம், ஒரு 20 குட்டி நிற்கும். அதுக்காக வச்சுட்ருக்கணும் அப்படின்ட்டு ரேட் விட்டு போயிடுவாங்க. ரேட்டு கம்மி பண்ணி அந்த குட்டிகளை வாங்கி இவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ఏదో పెట్టి అడుగు. ఎంత అడుగుతున్నాడా? 14,000 ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருந்த குட்டிகளை 13,200 நான் வாங்கி கொடுத்தேன். பிடிக்காசு கேட்டால் வெறும் 50 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. 1200 இது விற்றுருக்கான். కొంచెం పిల్లల్ని 13,200 అని కొన్నారంట. 14,000 చెప్పినారంట. మాట్లాడుకుంటాడు 13,200 కొనుండారు. యావరేజ్గా 12 కిలో 13 కిలో ఆ మరిదా వచ్చును. நண்பர்களே, இந்த குட்டிகளை 13,200 வாங்கினாங்களாம். ஆவரேஜாக ஒரு 12 13 அந்த மாதிரி வரும். 11 12 13 அந்த மாதிரி வரலாம். 13,200க்கு ஃபைனல் ஆச்சான். 14,000 சொல்லிட்டு இருந்தாங்க. 13,500 ஃபைனல் ஆச்சான். ఏం చెప్తున్నా? 14,500 చెప్తున్నారు. ఎంత వస్తే ఇచ్చేస్తారా? 14,000. நண்பர்களே, இவங்கெல்லாம் வாங்கி விற்கிறவங்க தான். இது வந்து 14 சொல்கிறோம், 14 வந்தால் கொடுத்துருவோன்றாங்க. இதெல்லாம் 12 அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்குகிறோம். 13 கூட குட்டி இன்றைக்கி எடுத்தோம். 13,150 எடுத்தோம். அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வீடியோலாம் பார்க்குற பாருங்கள். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்கும். இது அதான் நான் சொன்ன மாதிரி இவங்க கை மாற்றுறவங்க. ఫ్రెండ్స్, ఇది 14,500 చెప్తున్నారంట. 14,000 వస్తే ఇచ్చేస్తూ ఉంటారు. ఎంత మనం 12-12.5కి ఆ మరి ఎత్తిచ్చేది. వీళ్ళు చేయి మార్చి అమ్ముకునే వాళ్ళు కాబట్టి రేటు జాస్తి. இது எல்லாமே கூடூர் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் கூட காலி ஆகிடுச்சு. நம்ம நைட்டு வந்தோம், அப்போ பார்த்திங்கன்னா 2 மணிக்கெல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குட்டிகள் எதுவும் இல்லை, காலி ஆகிடுச்சு. அங்கே 2 இங்கே 2 தான் நின்றுட்டுருக்கு.
இதெல்லாம் பெரிய சைஸு 2 in 1 யூஸ் பண்ணுவாங்க. கறிக்கும் எடுத்துக்கலாம். ஏதாவது பக்ரீத்துக்கு வந்து கொஞ்சம் பெரிய கொம்பு இருக்கிற குட்டிகள் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். எல்லாம் பல்லு போடாது தான், பார்க்குறதுக்கு வந்து பெருசு பெருசாக இருக்குது. இன்னுமே பல்லு போடல. அதுதான் இங்கே நெல்லூர் ஜுடிப்பி, இந்த ஒங்கோல் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், பல்லு போடல. அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் வளரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி 25 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்டு தான் போனோம். இந்த குட்டிகளை 24,500 தான் முடிஞ்சிட்ருக்கோம். அவங்க 25 சொன்னாங்க, நம்ம 23 கேட்டோம். ஆனால் அதுக்கு மேலே அவங்க வரல. కుటీలు எல்லாமே நல்லா இருந்தது. ఫ్రెండ్స్ వీటిని 24,500 అడుగుంటే అయిపోయింటుంది. వాళ్ళు 25లో ఉన్నారు, మనం 23,000 దాకా ఉన్నాము. 23 దాకా అడిగినాము. இது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் 33,000 சொல்கிறாங்க. 30 வந்தால் கொடுப்பாங்க. அது என்ன விஷயம்னா பெருசு எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெருசு எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் சின்ன இருக்குது அடுத்த ரேட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. லாட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 70 இருக்குது. இதில் 70 இருக்குன்னா நம்ம ஒரு 50 எடுத்துட்டோன்னா 20 குறையும். 20 నిత్యం 20 வந்து కమ్మి రేటు சொல்லுவாங்க. ఫ్రెండ్స్ ఇట్లా 70 ఉన్నాయి. 70లో మనం ఒక 50 ఎత్తినామంటే 20 నిలుస్తాయి. అవి చిన్న రేట్ వస్తాయి. ఇప్పుడు మొత్తంగా చూసి అడిగేటప్పుడు 3,000 చెప్తున్నారు. 30,000కి ఫైనల్ అవును. మనం కాకపోతే 70 ఉండేటప్పుడు 50 ఎత్తుకోవచ్చు. అప్పుడు 20 పిల్లలు వచ్చి నిలుస్తాయి. అప్పుడు తగ్గుతాయి మళ్ళీ రేటు. இங்கோட ஒரு பேட்ச் இருக்குது இந்த சைஸு. இதுதான் இப்போதைக்கு நிற்கிது. மீடியம் சின்னதாக மீடியம்லாம் காலி ஆகிடுச்சு. சின்னதில் வேணால் கூட கொஞ்சம் நிற்கிது. நண்பர்களே, நம்ம காலையில் மட்டும் வந்து வீடியோ எடுத்து போடுறதில்ல. நைட்லேருந்தே சந்தையில் இருக்கிறோம். கூடுமான வரைக்கும் எல்லா வீடியோக்களுமே நம்ம எடுத்து வச்சுருப்போம். போதிய நேரம் இல்லாதனால சில நேரங்களில் நம்ம வந்து வீடியோ போட முடியல. இந்த வீடியோ கூட நான் லேட்டாக தான் போடுறேன். நான் லேட்டாக போட்டாலுமே கரெக்டாக இருக்கும் நம்ம வீடியோவில் வரக்கூடிய தகவல்கள். நைட்டில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வில்லேஜ்லேயும் கொஞ்சம் எடுத்து வந்தோம். கிருஷ்ணகிரிக்கு ஒரு 2 வண்டி அனுப்பியிருந்தோம். தஞ்சாவூருக்கு ஒரு 2 வண்டி, ஆவடிக்கு ஒரு வண்டி, இது எல்லாமே நம்ம சந்தையில் அனுப்பணும். அந்த வீடியோக்களையுமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம அனுப்புனது எல்லாமே டிரைவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அனுப்புனதாக சில பேர் சொல்லிகிட்ருக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து யாராவது அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கான நியூஸ் வராது. நமக்கு தமிழும் தெலுங்கும் தெரியுன்றது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்மையாக நடந்துக்கிறோம், கரெக்டாக எடுத்து கொடுக்குறோம், கமிஷன் மட்டும்தான் வாங்குகிறோம். ஏறக்குறைய ஒரு 12 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலில் இருக்கிறோம். நெளிவு சுழிவு தெரியும். கடவுள் அருளால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல குட்டி எது, கெட்ட குட்டி எது, நோய் இருக்கா இல்லையான்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். வளர்ப்பு முறைகளை பற்றியும், டிவார்மிங் பற்றியும், வேக்சினேஷன் பற்றியும் நம்ம வந்து சொல்லித்தரோம். எலிவேட்டட் ஃப்ளோரிங் போடணுன்னாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்மளை நாடி வர்றாங்க. நம்ம நேர்மையாக நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறது தான் மெயின் காரணம். நம்ம 2 தரப்புலையுமே கமிஷன் கேட்போமே தவிர எப்போவுமே நம்ம மேல் பேரம் வச்சு விற்கிறது, அங்கே பேசிக்கிட்டு இது பண்ணுறது அதெல்லாம் இல்லை. டைரெக்டாக கூட்டிகிட்டு போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு விலை பேசி வாங்கி தரோம். வாங்குறவங்கக்கிட்ட மட்டும் 100 ரூபா வாங்குகிறோம். விற்கிறவங்ககிட்ட என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறோம். கொடுக்கலனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அப்போ தான் நம்ம விலையை பேசி நம்ம வாங்கி தர முடியும். அதே மாதிரி 30 குட்டி 40 குட்டி கேட்குறாங்கன்னா புக் பண்ண சொல்லிவிட்டு இன்னொருத்தர் கூட நம்ம லிங்க் பண்ணி தரோம். அவங்களுக்கு வாடகை அட்ஜஸ்ட் ஆகுது. இவ்வளோ விஷயங்களை நம்ம பண்ணுறதுனால தான் நம்மளை தேடி வர்றாங்க. சும்மா நான் தமிழ்நாட்டுக்கு இத்தனை வண்டி அமிச்சா அத்தனை வண்டி அமிச்சேன்னா வந்துட மாட்டாங்க. எல்லா விஷயத்திலுமே நம்ம நேர்மையாக தான் இருப்போம். அந்த வகையில் நம்ம டிடி கேட்டில் ஃபீடையும் ஹெச்டி ஃபீடையும் நம்பி வாங்குங்க. டிடி கேட்டில் ஃபீடில் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஹெச்டி ஃபீடில் சப்ளிமெண்ட்ஸ் இல்லை. அதையுமே நம்ம சொல்லிடுறோம். ஹெச்டி ஃபீடு வாங்கினா நீங்கள் லிவர் டானிக் மினரல் மிக்சர்லாம் சேர்த்து கொடுங்க. டிடி ஃபீடு கொடுக்கும்போது எதையுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஒரு கம்ப்ளீட் ஃபீடு. அதே மாதிரி லிவர் டானிக் மினரல் மிக்சரு, கால்சியம் டானிக், ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி தரேன்.